நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. காவியங்கள் கண்டெடுத்த காலங்கள் போற்றி நிற்கும் செந்தமிழின் செம்மொழியே, உன் பாதம் பணிந்து அறிவின் ஒளி வீசும் இப்பேரவையினிலே தமிழின் செழுமையை உலகறிய செய்ய இம்மாபெரும் பேச்சு திருவிழாவை நிகழ்த்தும் இந்நிறுவனத்தை வணங்கி அவையோ ரத்துணை பேரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். காரூரில் சூழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அடிமை என்னும் விலங்கொடித்து சுதந்திரம் கண்ட பாரத பூமி இது. ஆனால் பெருமென சுதந்திரம் பெற்றுவிட்டால் போதுமா? மக்களின் பசி போக்க வேண்டாமா? அறியாமை என்னும் இருள் அகல வேண்டாமா? ஆம், அப்படிப்பட்ட கனவுகளை தன் தாளில் சுமந்து ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு கல்வி அறிவையும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் பாடுபட்ட ஒரு பெருந்தலைவரின் கதையை உங்கள் முன் நிறுத்த வந்துள்ளேன். கல்வி கண் திறந்தவர், பசியை போக்கியவர், திறந்த வெளி சாலைகளை அமைத்தவர். ஆம், அவரே காமராசர் என்னும் காவிய நாயகராவார். தமிழக வளர்ச்சியில் அவரது பங்கு வெறும் சில்லறை வரவு செலவு கணக்கன்று. அது ஒரு தேசத்தின் எழுச்சி பயணம், மும்முறை இனத்தின் இதய துடிப்புமாகும். அன்றைய தமிழகமோ பசி என்னும் தீயும் மறியம்மை என்னும் பேயும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த காலம் அது. பள்ளிக்கூடங்கள் ஏழைகளின் எட்டா கனியாய் நிறைந்திருந்த காலத்தில் அங்கே எழுந்தார் ஓர் வீரர். கல்வி தாகம் போன்ற பெருந்தலைவர் தம் கையால் 60,000 பள்ளிகளை திறந்தார். கல்வி என்னும் அறியாமையை அகற்றி. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இனிமை தமிழ் மொழி எமது, எனக்கு இன்பம் தரும்படி வாழ்ந்த நல் நமது. விறகு நான் வண்டமிழே உன்னால் வீணையானேன். கன்னித்தமிழை வணங்கி ஆன்றோர் பெருமக்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். கல்வி வரம் தந்த கற்பக தெருவே, எளிமைக்கும் நேர்மைக்கும் நீதான் உறவே. சொத்து சேர்த்தார் என எதிரியும் சொன்னதில்லை, சொந்தம் பார்த்தார் என்றால் துரோகியும் நம்பவில்லை. பள்ளிக்கு செல்லாத அவர்தான் இன்று பல பேருக்கு பள்ளிக்கூடமானார். செவிக்கு கல்வி செல்ல வேண்டும் என்றால் வயிற்றுக்கு கஞ்சி கொஞ்சம் தேவை என்று மதிய உணவு போட்டு பாடத்தை மனதில் பதிய வைத்து புதிய சீருடை கொடுத்து பேதம் வராமல் தடுத்தார். படிப்பதற்கு வாய்ப்பும் வசதியும் அளித்தால் எந்த ஒரு குழந்தையும் சாதிக்க முடியும் என்று குழந்தைகளின் கல்வி நலனுக்காக போராடினார் பெருந்தலைவன் காமராஜர். ஏழை மாணவர்களின் கல்வியை உயரிய நோக்கமாக கொண்டார். தன்னை போல் எந்த ஒரு மாணவரும் கல்வியை பாதியில் வறுமையின் காரணத்தால் நிறுத்திவிடக் கூடாது என்று பல்வேறு திட்டங்களை கல்வியில் கொண்டு வந்தார். கடந்த காலத்தில் மூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களையும் திறக்க உத்தரவிட்டார். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற பழமொழிக்கேற்ப குழந்தைகளின் கல்வி நலனுக்காக பிச்சை எடுக்க தயார் என்று கூறிய ஒரே முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர். கண்ணுடையோர் கற்றோர் என்று தமிழக மக்கள் அனைவரையும் கண்ணுடையவராக காண விளைந்தார் பெருந்தலைவர் காமராஜர். ஒரு முறை 20 பேருக்கு மட்டும் மருத்துவ சீட்டு இருந்தது. ஆனால் அதற்கு 40 பேர் விண்ணப்பம் அளித்திருந்தார்கள். அப்பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில் 20 பேரை தேர்வு செய்து விட்டார் காமராஜர். எப்படி என கேட்டதற்கு அந்த 20 பேர் விண்ணப்பங்களில் கை நாட்டு இருந்தது என்றார். படிப்பறிவே இல்லாத அவர்களின் பிள்ளைகள் படித்து முன்னேற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். ஏராளமான கல்லூரிகள், ஏராளமான நூலகங்கள் திறந்து வைத்தார். 100 சாமிகள் இருந்தாலும் ஐயா உம்மை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்தாட்சி கிடைத்திடுமா? அன்னச்சத்திரம் 1000 கட்டுதலை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன். தமிழக மக்களை காப்பாற்ற வந்த இறைவன் அவர். என் நேரமும் மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்த ஒரே தலைவர் கர்ம வீரர் காமராஜர் என்று கூறி வாய்ப்பளித்தவருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு தமிழக கல்வி வளர்ச்சியில் காமராஜரின் பங்கு. என் உரையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு திருக்குறளை கூற விரும்புகின்றேன். அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவர் அனைத்தும் தமக்கே என்பர். ஆனால் அன்புடையவரோ தன் உடல் பொருள்
துவங்குகின்றேன். தமிழகத்தை ஆட்சி செய்த முதலமைச்சர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார் பெருந்தலைவர் காமராஜர். ஏழை குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். தமிழகத்தை 9 ஆண்டு ஆட்சி செய்த இவருடைய காலம் பொற்காலமாக மாறிவிட்டது. இவருடைய ஆட்சி காலத்தில் கல்விக்கே முதலிடத்தை வகுத்தவர். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதியின் வாக்கை உண்மையாக்க இரவும் பகலும் பாடுபட்டார். ஒரு நாள் காமராஜர் மகிழுந்தில் சென்று கொண்டிருந்த போது சில சிறுவர்கள் மாடு மேய்த்திருந்தனர். அச்சிறுவர்களை பார்த்து பள்ளிக்கூடம் சென்றுவில்லையா என்று கேட்டார். எங்கள் ஊரில் பள்ளிக்கூடமே இல்லை என்கிறார். நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தால் பள்ளிக்கூடம் சென்று படிப்பீர்களா என்று கேட்கிறார். நாங்கள் மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் எங்களுக்கு சோறு போடுவார்கள், நாங்கள் பள்ளிக்கு சென்றால் எங்களுக்கு யாரு சோறு போடுவார்கள் என்று அச்சிறுவனின் கேள்வி காமராஜரின் மனதில் முள்ளாக தைந்தது. ஏழை பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கலாம் என்று கேட்டபொழுது இப்போதற்கு நீதியில் இதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறார்கள். நிதி நிலையில் வாய்ப்பே இல்லை என்றாலும் வீதியில் நின்று பிச்சை எடுத்து தருகிறேன், திட்டத்தை தொடங்குங்கள் என்கிறார். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். அன்று மாடு பிடித்த கைகளை இன்று ஏடு பிடித்த வைத்த பெருமை அவரையே சேரும். எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுட்டரிக்கும் நெருப்பிலே கண்ணை தொட்டனைக்கும் தாயே, நித்தம் என் நாவில் சரம் சரமாய் முத்தமிடும் தமிழே, கத்தி முனையிலும் கைவிடாத நட்பே, அன்னை தமிழே உன்னை வாழ்த்துகிறேன். மனுநீதி வழுவா நீதிமான்களே, இங்கு கூடியிருக்கும் மனத்து நல்லுள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் உரையின் தொடக்கம் தமிழக வளர்ச்சியில் காமராஜரின் பங்கு. இதை தலைப்பை கேட்டதும் என் மனதில் ஒரு வியப்பு. மக்களுக்காகவே வாழ்ந்து நாட்டிற்காகவே தன்னை அர்ப்பணித்த மாபெரும் தலைவரை பற்றி பேச எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இல்லை இதை ஒரு மிக பெரிய பாக்கியமாகவே கருதுகிறேன். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்சி பெற தந்து பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் தன் கவிதையை உண்மையாக்கிய உத்தமர் அல்லவா இவர். மூவேந்தர்கள் ஆட்சியிலேயே நிகழாத அற்புதங்கள், கடை 7 வள்ளல்கள் கூட செய்யாத வளர்ச்சி நமது கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியிலேயே உருவாச்சு. அதற்கு அவரது 9 ஆண்டுகால சாட்சி. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு தலைவன் நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர். பதவிக்காக ஆசைப்படாமல் கட்டாயத்தின் பெயராலே முதல்வரானார். அவர் பதவி ஏற்பதற்கு முன்னர் என்ன சொன்னார் தெரியுமா? என் நண்பர்களோ கட்சிக்காரர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ என் ஆட்சியில் தலையிடக்கூடாது, நான் மக்களுக்காகவே உழைப்பேன் என்று உறுதியளித்து பதவி ஏற்றார் ஏழை பங்காளன். பதவிக்கு வந்ததும் பகட்டான வாழும் பல அரசியல்வாதிக்கு மத்தியில் பாமரர்களுக்காக வாழ்ந்த பிதாமகன் அல்லவா இவர். ஒரு நாட்டின் வளர்ச்சி எந்த புள்ளியில் தொடங்குகிறது என்ற தேடலில் இவருக்கு கிடைத்த புள்ளிதான் கல்வி. 4 உணர்ந்த காமராஜர் தமிழகத்தின் கடை கோடி மனிதனும் கலை தேட வேண்டும் என 17,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை கட்டினார். தான் படிக்கவில்லையே தவிர ஒட்டுமொத்த தமிழகத்தையும் படிக்க வைத்த படிக்காத மேதை. படிப்பவன் பசியார மதிய உணவு திட்டம் என மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார் கிங் மேக்கர். நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி மட்டும் போதுமா என சிந்தையில் உதயமாக நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தான் என முடிவு கட்டினார். மனிதனின் உயிர் நாடியாய் விளங்கும் விவசாயம் செழித்தால் தமிழகம் செழிக்கும் என ஆரணி, மணிமுத்தாறு, வைகை என பல அணைகளை கட்டி தமிழகத்தை செழுமை மிக்க மையமாக மாற்றிய பெருமை இவருக்கே சேரும். இவருக்கு கிடைத்த அணை கட்ட பாடுபட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. குமரி மாவட்டத்தில் காமராஜர் அணை கட்ட திட்டமிட்ட போது ஆயிரக்கணக்கான ரப்பர் நிலங்கள் அழியும் என எதிர்ப்பு தெரிவிக்க கர்ம வீரரோ அரசுக்கு பதிலாக ரப்பரை தின்று உயிர்வாழ்விழா என்று கேள்வி கேட்ப பேசிய வாயெல்லாம் முடியுது. அப்படி உருவானதே சிற்றூரணை. இருண்ட தமிழகத்திற்கு மின்சாரம் என்ற ஒளியை பாய்ச்சியவர் 13,300 கிராமங்களுக்கும் மின்சார இணைப்பை வழங்கி இந்தியாவிலேயே கிராமங்களுக்கும் மின்சாரம் தேவை என வழங்கிய முதல் மாநிலம் என்றால் அது தமிழகம்.
என்பது மக்களின் முதல் வேலைக்காரன் என்றவர். தமிழர் இந்திய எல்லையில் எடை பார்க்கும் இயந்திரம் அறிமுகப்படுத்திய இது நிகழ்ச்சியில் ₹1 கூட இல்லாமல் நின்ற நிகழ்வை மேத்தாவலியுடன் கூறியவர். சோவியத்தின் உரைப்படி காற்றிலும் கதராடை பூண்டே கைவீசி நடந்த எளிமையே தாம் வாழும் காலம் முழுவதும் மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ₹1 கூட சொந்த செலவிற்காக செலவழிக்காத எளிமையே ஏழைகளின் அரசுகள் துறவியே பிறந்து வா மறு பிறவியே என காமராஜரின் பொற்கால ஆட்சியை எண்ணி எண்ணி முயன்றபடி அவரது ஆட்சி வளர்ச்சியில் நடந்தபடி வீட்டை சொந்தபடி வாழும் பல தமிழர்களின் நாடு பொறுமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய்நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட தியாக தீபம் காமராஜர். மக்கள் தொண்டே அவரது மூச்சு. காந்தியடிகளின் பாதையே அவரது வாழ்க்கை. காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசுவாமி. இவர் ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டார். தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்த காமராஜர் தமிழ்நாட்டில் பல புதிய தொழிற்சாலைகளை தொடங்கினார். தமிழகத்தில் பெல் நிறுவனம் அமைய காரணமானவர். தமிழகத்தில் 13,000 பள்ளிகளை ஆரம்பித்தவர். மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். பல நீர்த்தேக்க திட்டத்தை கொண்டு வந்தவர். சென்னையில் இந்திய தொழில்நுட்ப கல்லூரி IIT தொடங்க காரணமானவர். காமராஜர் அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையவில்லை. நன்றி, வணக்கம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்ச பாயிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அன்னை தமிழை வணங்கி அவையோரையும் மாற்றோரையும் வணங்குகிறேன். தன்னிகர் இல்லா பெருந்தலைவர், உலகமே போற்றும் ஒரே தலைவர், தென்னாட்டு காந்தியே, தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டிய கர்ம வீரரே, சமுதாய நலத்திட்டத்திற்கான மத்திய அரசின் மானியத்தை பூரணமாக பயன்படுத்திக் கொண்ட ஒரே ராஜ்யம் இந்தியாவிலேயே உம்முடைய ராஜ்யம் தான். உணவு உற்பத்தி துறையில் தன்னிரவு எவரும் செய்ய இயலாத சாதனை. விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதிலும் கூட்டுறவு இயக்க வளர்ச்சியிலும் காமராசர் ஆட்சியால் முன்னிலை வகுத்த தமிழகம். மூவேந்தர் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் தமிழகத்தில் நிகழ்ந்தது காமராசர் ஆட்சியில் தான் என்கிறார் தந்தை பெரியார். காமராசரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. பொழுது போகாத அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏதாவது போராட்டம் வேண்டும். தேர்தலுக்காக பெயருக்கு போராட்டம் வேண்டாம், வாழ்க்கை போராட்டத்தை பார்க்கலாம் என்று மக்களை வழிநடத்திய உன்னத தலைவர் இவர்தான். எந்த ஒரு ஆட்சியிலும் நடக்காத வினோதம் காமராசரின் ஆட்சியில் நடந்தது. தன்னை எதிர்த்து போரிட்ட எதிரணி தலைவர் சுப்பிரமணியத்தையும் தம் அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார். மக்களின் நலனுக்காக அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று பெருந்தலைவர் கருதியதால் இப்படி ஒரு அமைச்சரவையை உருவாக்கினார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று கருதிய ஒரே தலைவர் நம் பெருந்தலைவர். ஒரு முறை அரசாங்க அதிகாரிகளோடு மழையால் பாதிக்கப்பட்ட சேரி பகுதி ஒன்றிற்கு தலைவர் சென்றிருந்தார். சேரி மக்கள் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசைகளை சீர்படுத்த பண உதவி வேண்டும் என்று தலைவரிடம் முறையிட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு தலா ₹100 தருவதென முடிவு செய்யப்பட்டது. அரசாங்க அதிகாரிகள் கோட்டைக்கு சென்று ஏற்பாடு செய்யலாம் என்றனர். விடவே இல்லை தலைவர். உள்ளூர் கஜானாவில் இருந்து அப்பொழுதே பணம் பட்டுவடா செய்ய உத்தரவிட்டார். குடிசை மக்கள் அனைவரும் தலைவேல் கை குவித்து வணங்கினர். வாய்ச்சொல் கருணை இல்லை, காமராசர் கருணை, மனிதநேய கருணை, நன்மை தரும் செயலை அப்பொழுதே செய்து முடிக்க வேண்டும் என்று அவருடைய துடிப்பும் மனிதாபிமானமும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டது. ஏழை பங்காளன் என்றென்றும் மக்கள் மனதில் வாழ்ந்த மகாராசரானார். அன்றாட அரசாங்க நிர்வாகத்திலும் திட்டங்கள் போன்ற பெரும் பணியிலும் ஊழலற்ற திறமை அதிகமாக காணப்படும் ஒரே ராஜ்யம் சென்னை. தென்னாட்டு கிராமங்கள் முன்பு பார்த்தது போல் இல்லை. அவர்கள் இல்லங்களில் மின்சார ஒளியும் முகத்தில் அன்பு ஒளியும் வீசுகின்றன. குறிப்பாக பெண்கள் கல்வியில் சென்னை அதி உன்னதமாக வளர்ந்திருக்கிறது.
தமிழனிடம் வேறு எங்கும் இல்லா புதுமை. பெருந்தலைவா, உன் அரசியல் மீண்டும் வருமா? இந்த அரசியல் மக்களையும் நாளையும் மீண்டு வருவார்களா? ஏனென்றால் நீ கசங்கிய சட்டையோடு தான் இருந்தால், ஆனால் நாடு கௌரவமாக இருந்தது. ஏனென்றால் நீ கர்ம வீரர், இன்று இருப்பவர்கள் எல்லாம் கமிஷன் வீரர். இன்று தேர்தலில் வெற்றி பெற்றால் வரலாறு என்கிறார்கள், தோற்று போனால் இயந்திர கோளாறு என்கிறார்கள். ஐயா, இன்று அரசியல் அடிப்படையான தகுதி என்னவென்று தெரியுமா? வேஷ்டி கட்ட தெரிந்து கொள்ள வேண்டும், கோஷ்டி சேர்க்க தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நெஞ்சம் பொறுத்ததில்லையே, இம்மாநிலத்தை கண்டால் பாரத தேவிக்கே பக்கவாதம் வந்துவிடும் போலிருக்கிறதே. பெருந்தலைவா, உன் அரசியல் மீண்டும் வராது. இந்த அரசியல் எவருக்கும் புரியாது. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்ற கவிஞர் பாரதியின் பாடலுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். ஐயா, இன்னும் 50 ஆண்டுகள் இல்லை, 5000 ஆண்டு கழித்து கணக்கெடுப்பு நடத்தினாலும் கூட நீரே தமிழ்நாட்டின் முதல் சிறந்த முதல்வர். உம்முடைய ஆட்சியை தமிழகத்தின் பொற்கால ஆட்சி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.